மார்னிங். குட் மார்னிங். ஹே, ஏன் ரூம்ல என்ன பண்றீங்க? அப்ப நேத்து என்ன நடந்துச்சு ஞாபகம் இல்லையா? கடைசியா ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஜூஸ் எடுத்து குடிச்சேன். அதுக்கப்புறம் ஒரே கப்பல்ல மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்ப நேத்து நைட் நம்ம பேசின எதுவுமே ஞாபகம் இல்லையா? என்ன பேசணும்? என்ன பேசணும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. எப்படி என் ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கு? இல்லங்க, நேத்து நைட் நீங்க வாமிட் பண்ணிட்டீங்களா, அதனால நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, மேல் வீட்டு அக்கா வர சொல்லி உங்களுக்கு ட்ரெஸ் மாத்தி விட்டோம். நான் ஏன் வாந்தி எடுத்தேன்? எனக்கு எதுக்கு ட்ரெஸ் மாத்தணும்? என்ன நடக்குதுங்க? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? கொஞ்சம் சுத்தி நல்லா பாருங்க, இது ஏ ரூம். ஆமா, உங்க ரூம் தான். உங்க ரூமுக்கு நான் எப்படி வந்தேன்? நடந்து. சரி இருங்க, நானே சொல்றேன் என்ன நடந்துச்சுன்னா, இதுதான் நடந்துச்சு. சாரிங்க மாமா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த குரு பையன் தானுங்க. சரி நான் போறேனுங்க. அப்பா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. சரி சொல்ல மாட்டேன். மாமா, இப்போ நீங்க என்கிட்ட பேசுனீங்க தானே? ஆமா. அப்போ என் மேல இந்த கோவம் போயிடுச்சுங்களா? குரு, கண்டிப்பா இந்த வீட்டுல வாங்கிக்கோங்க. வா சிரிக்கிறான். ஆமா டாடி. கருமா கருமா, இதெல்லாம் இங்க உருப்பட போகுது. வாங்கலன்னா வாங்கலன்னு சொல்லுங்க, எதுக்கு துப்புறீங்க? டேய் வாடா, வேற வீட்டுக்கு போலாம். டாடி அங்க டாடி. என்ன டாடி யாருமே வாங்க மாட்டாங்க? எல்லாம் உக்கா ராசி அப்படி. என்ன தம்பி இன்னும் காணும்? டேய் என்ன டாடி? ஐயோ, இந்த பொம்பளையா? என்னாச்சு? இது பார்த்தா விடாதடா. வா எப்படியா எஸ் ஆயிடலாம். என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. டாடி மெதுவா போ டாடி. நில்லுங்க. அச்சோ. மணமகள் விற்பனை இக்கு, தொடர்பு இக்கு. எத்தனை இக்கு? அப்பா தம்பி. யார் இவங்க? நம்ம கீழ் வீட்டுக்காரர் நீங்களா? ஏன் எங்க வீட்ல எல்லாம் வந்து மாப்பிள்ளை பார்க்க மாட்டீங்களோ? மாப்பிள்ளையா? யார? என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? ஏன் தம்பி தான். உன் தம்பியா? என்ன புதுசா இருக்கு? புதுசா? ஏன் என் தம்பிய தெரியாது? அவன் நின்னா தேரு, பார்த்தா புலி, ஐயா பாஞ்சா பெருச்சலியா. உங்களுக்குலாம் அவனை பத்தி சொன்னா புரியாது, நேர்ல பார்த்தாதான் புரியும். இப்போ வருவான் பாருங்க என் சிங்க குட்டி. டேய் புலி இருந்து அப்புறம் சிங்கக்குட்டி இருந்து என்னடா மாத்தி வா. ஹாய்க்கா. வாடி தங்கம். எதுக்கு சிரிக்கிறாங்க? ஏன் சிரிக்கிறீங்க? அக்கா சிரிக்க வேணாம்னு சொல்லுங்க, எனக்கு அழுகே வருதுக்கா. ஐயோ தங்கம், அழாத தங்கம். நிறுத்துங்க. ஏன் சிரிக்கிறீங்க கேக்குறேன்ல. டாடி இவன் பையன் இல்ல டாடி, பழம். இவன் பறக்கும் போதே பழமா தானே பாத்துக்கிறான். பழம் பழம் அழுகுது பாரு. என் ஹேர் ஸ்டைல பத்தமா பழம் சொல்றீங்க? இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்மே பண்ணோம். இவ பாரு. ஆமா கவர்ல என்னது? எலுமிச்ச பழம். அவனே பழம் ஒத்துக்கிட்டான் பாரு. ஆமா அது என்னது? டாடி உனக்கு நக்கல் டாடி. நிறுத்துங்க. கலாய்ச்சதெல்லாம் போதும்.
கடைசியா கேக்குறேன், என் தம்பிக்கு உன் பொண்ண குடுப்பியா மாட்டியா? என் பொண்ணு இந்த பழத்துக்கா? என் தம்பி அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாம இவனையே ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ சொல்றேன், உங்க பொண்ணுக்கு இந்த ஜென்மத்துல இனிமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டான், கல்யாணமே ஆகாது. பார்க்கலாம். இன்னும் 3 மாசத்துல மாயாவுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி காட்டுறோம். லூசு. நீ வா தம்பி, நம்ம போவோம். அந்த பொண்ணை இப்படியே கட்டி வச்சிருக்கா. எப்படி மாமா? மாப்பிள்ள போட்ட பொருள் எப்படி ஓட்டு போயிரு மாமி. மாப்பிள்ள என்ன மாமா? என் பொண்ணு பாக்குறேன். போடி அறிக்கிட்டு பாரு. இப்ப உங்க 3 பேருக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? யாரை கேட்டு 3 மாசத்துல எனக்கு கல்யாணம் பண்ணிடுவேன்னு சொல்லி சவால் விட்டு வந்தீங்க? என்னை கேட்காம என் லைஃப்ல என்ன நடக்கணும்னு நீங்களா டிசைட் பண்ணிடுறது. ஏங்கப்பா என்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? ச்சே. அம்மாடி அக்கா என்ன உங்களுக்கு ஏன் கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல? எனக்கு எங்க வீட்டுல இருக்கிறவங்களை நல்லா பாத்துக்கணுங்கிறதா ஆசையே. எங்க அம்மா இல்லாத குறையும் எங்க அப்பா தான் தீர்த்து வச்சாரு. அப்பேற்பட்ட மனுஷனை நல்லா பாத்துக்கணுங்கிறதா என்னோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே. அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்கவே முடியும். இதெல்லாம் முடிக்காம நான் என் கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே முடியாதுங்க. அவருக்காக எல்லாம் பண்றீங்க சரி, ஆனா அவர் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறாரு, அது உங்களால மட்டும் தானே தர முடியும். அதையே நீங்க தர மாட்டீங்க. இது எல்லாத்தையும் அவருக்காக செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்க அவருக்காக இந்த ஒண்ணு செய்யலாமே. சரி, நான் கிளம்புறேன். மாமா, கொஞ்ச நேரம் இங்கே இருக்கீங்களா? ம். சரிங்க அத்தை. என்ன மாமி பழத்தோட வந்து நிக்கிற? கையில இருக்கிற பழத்தை சொன்னேன். உன் பொண்ணுதான் வர சொன்னா. என் பொண்ணு வர சொன்னாலா? ஆமா. எதுக்கு? ஏதோ மாப்பிள்ள பாக்கணுமா, அதான். சரி நவுரு போய் உள்ள பாக்கணும். வா தம்பி. ஹாய் அங்கிள். ஐயோ இவனையா? ஏய் இருங்க வரேன். எங்க பாருங்க உள்ள. அதுக்குள்ள உட்காந்துட்டீங்களா? என்னவா? டாடி ஆ? பழம் டாடி. ஏய், இத சொன்னங்க. ஓ என்ன சொல்லுமா? தெரிய மாட்டேன். மாமி உண்மையிலே என் பொண்ணுதான் வர சொன்னாலா? ஆமா. ஒருவேளை உண்மையா இருக்குமோ? சரி பொண்ணுங்க சீக்கிரம் வர சொல்லுங்க. சத்யா, அம்மாடி சத்யா. டாடி என்ன டாடி இது? ஏ புரி. என்னம்மா இதெல்லாம்? இவங்க என்னென்னமோ சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கப்பா. என்ன பொண்ணு பார்க்க தான் வந்திருக்காங்க. அக்கா ஒரே பழம் எடுத்துக்கிறேன். டேய், என்னடா? பொண்ணு பார்க்கவா? ஏய் என்னக்கா சொல்ற? என்னங்க மாமா, ஓகேங்களா? அட சட்டு புட்டுன்னு ஓகே சொல்லுங்க. கல்யாணம் வேலை ஆயத்துல இருக்குல்ல. ஐயோ என் தம்பிக்கு இப்பவே கல்யாண கலை வந்துருச்சு. டாடி அவன் வெக்கப்படாதன்னு சொல்லு டாடி. ம்? ம்? அப்பா, எனக்கு மாப்பிள்ள ஓகேங்க. எஸ். டாடி அக்காக்கு டேஸ்டே இல்ல டாடி. அதான்டா. டேஸ்டா தானே இருக்கு. இவன் ஒரு பழம், பழத்தை மட்டும் கடி. ஏம்மா இப்படி போகுது உன் புத்தி?
இருங்க இருங்க, நான் இன்னும் முடிக்கல. சொல்லுமா. சீக்கிரம் சொல்லுங்க. மாப்பிள்ளை பேரு அர்ஜுன். மாமா கை கொடுங்க மாமா. மாப்பிள்ளைக்கு உங்க 2 பேரும் எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுங்களா? எங்க அப்பாக்கு நீங்க விட்ட சாபம் பலிக்கல இன்னும். எங்க மாமா அவர் விட்ட சவால ஜெயிச்சிட்டாருங்கிறத சொல்றதுக்காக தான் கூப்பிட்டனுங்க. என்ன கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்திட்டு இருக்கீங்களா? உங்களை எல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். சிரிக்கிறா. அக்கா அப்ப என் கல்யாணம்? ஐயோ தங்கம், உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. எஸ்கியூஸ் மீ, உங்க பழத்துக்கு பொண்ணு பார்க்காம பையனை பார்க்கலாமே. மேட்சிங் சூப்பரா இருக்கும். டேய் வாய் வச்சு சும்மாறா, அப்புறம் உன்ன புடிச்சின்னு சொல்ற. ஐயோ தங்கம், நீ ஒன்னும் கோவப்படாத, இத சாப்பிடு. இந்த வீட்ல பொண்ணு வேணாம் பையனும் வேணாம். வா நவுறா, வா போலாம். டேய் தோலை கீழே துப்பிட்டு போடா. மாமா மாப்பிள்ள மாமா, ஏன் நீங்க மாமா என்கிட்ட எதுவுமே பேசாம போறீங்க? சாரிங்க, உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம அத்தை பையன் கிடையாது. எப்படியாவது உங்க மனசுல இடம் பிடிக்க நினைச்சுதான் உங்க வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் கேட்டு போய் சொல்லிங்க. தெரியும். நான் ஊர்ல இருக்க எங்க அத்தை கிட்ட பேசினேன். சரிங்க அத்தை. மாப்பிள்ள மாமா வாங்க மாப்பிள்ள. சொல்லுங்க மாமா. மாமா ஊருக்கு தான் போயிருக்காங்க, ஆனா வெளியூர் இல்ல, ஃபாரின்ல சொன்னாங்க. அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க என் அத்தை பையன் இல்லைன்னு. யாரா இவரு, எதுக்காக இதெல்லாம் பண்றாருன்னு உங்களை பத்தி தெரிஞ்சுக்க நினைச்சேன். உண்மையை சொல்லுங்க. ஏண்டா டேய், சும்மா நடிப்புன்னு கூப்பிட்டு நிஜமாவே நெஞ்சில மிதிக்கிற? அவன் கையை வேற முறுக்கி விட்டுருக்க. ஒன்றும் இல்லைப்பா, என் ஆளு பக்கத்தில் இருந்தனால சும்மா கொஞ்சம் பில்டப் பண்ணிட்டேன். நீ பில்டப் பண்ண நாகதா கிடைச்சமா? ஒழுங்கா பேசின மடத்தாடுறா. என்ன இவ்வளவுதான் இருக்கு? நம்ம பேசணும் மட்டும் இவ்வளோ தானே. எதே இப்ப நீ எக்ஸ்ட்ரா தெரியாது உள்ள போய் சொல்லுவா. உங்களை பத்தி விசாரிச்சதுக்கு பின்னே இதெல்லாம் நீங்க எனக்காக தான் பண்ணீங்கன்னு தெரிஞ்சிச்சு. அப்பவே முடிவு பண்ணிட்டேன், நீங்க தான் எனக்கு வாழ்க்கை துணையா வரணும்னு. இப்ப சொல்லுங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா? அவனுக்கு ஓகே சொல்லிடுவான்னு பயந்துட்டேன். டேய் வாடா, ஒரு எப்படி எபிசோட் முடிச்சிட்டானுங்க. டாடி அடுத்த சீரிஸ் வருது.